Arduino hardware. மைக்ரோகண்ட்ரோலர் Atmega 3288B வந்து Arduino சொல்லுவோம். அது ஆப்பரேட்டிங் கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட், IO பின்ஸ் வந்து 14 டிஜிட்டல், 6 அனலாக். கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகாஹெர்ட்ஸ். இருக்க கிறிஸ்டல் ஆக்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகாஹெர்ட்ஸ். ஏன் அந்த கிறிஸ்டல் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி வந்து ஹியூமனுக்கு வந்து நமக்கு வந்து வாழ்றதுக்கு வந்து எப்படி ஹார்ட் பீட் வந்து ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி எந்த மைக்ரோகண்ட்ரோலர்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், கிறிஸ்டல் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகே, அது வந்து 8 மெகாஹெர்ட்ஸ் இருக்கலாம், இல்லை 4 மெகாஹெர்ட்ஸ் இருக்கலாம், இல்லை 144 மெகாஹெர்ட்ஸ் இருக்கலாம். பிலோ 4, ஓகே, எபோவ் 4க்கு மேலே தான் இருக்கும். ஓகே, 4 மெகாஹெர்ட்ஸ் இருந்தால் அதோட ஸ்டார்டிங் ரேஞ்சு. ஓகே, அது கம்மியாக வந்து நமக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அதே மாதிரி மெமரி வந்து ஃப்ளாஷு, எஸ்ராம், ஸ்டாட்டிக் ரேம், WPROM எல்லாமே என்ன பண்ணும், இது வந்து இன்டர்னலாகவே இருக்குது. ஓகே, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Arduino software IDE வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் டெவலப்மெண்ட் என்வைரன்மெண்ட், சப்போர்ட்ஸ் C++ ப்ரோக்ராமிங், சிம்பிள் ஃபங்க்ஷன் செட்டப் அண்ட் லூப். நீங்கள் ஒரு Arduino சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் செட்டப் அண்ட் லூப் ரெண்டே ஃபங்க்ஷன் தான் இருக்கும். அதே மாதிரி லார்ஜ் லைப்ரரி